ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி பிரியா சேனல். இன்றைக்கி நம்ம வெந்தயத்தின் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு கிச்சன்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெந்தயத்தோட நன்மைகள். ஆனால் நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு சில பேருக்கு வெந்தயத்தோட நன்மைகள் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டீஸ்பூன் நம்ம வெந்தயம் எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டோன்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றில் இந்த வெந்தய தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு சீக்கிரம் வரக்கூடிய காய்ச்சல், சளி, இருமல்லாம் நமக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வெந்தய தண்ணி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெந்தயத்தை எடுத்து நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றப்ப நமக்கு குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள்லாம் நமக்கு அதிகமாக நமக்கு இருக்கும். இந்த வெந்தயத்தில் நமக்கு அதிக அளவு நார்ச்சத்தும் நமக்கு இருக்குது. வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணியும் சாப்பிட்லாம். நம்ம வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் நைட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இன்னும் நமக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த வெந்தயம் நமக்கு நல்ல உடல் சூட்டை நல்லா நமக்கு குறைச்சிரும். சுகர் பேஷண்ட்டு கூட ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெந்தய விதைகள் நமக்கு உடலில் உள்ள இன்சுலின் அளவை நமக்கு அதிகரித்து நம்ம ரத்தத்தில் காணப்படுற சர்க்கரை அளவை நல்லா குறைச்சிரும். உடல் சூட்டை நமக்கு நல்லா குறைச்சி நல்லா குளிர்ச்சி தன்மை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெனிஃபிட் இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. நம்ம உடலில் இருக்க எல்லா கொழுப்பையும் நமக்கு நல்லா குறைச்சிட்டு நம்ம உடலை நல்லா சீராக ஆரோக்கியமாக இந்த வெந்தயம் வச்சுருக்கோம். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த வெந்தயத்தை நம்ம மறக்காமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கும் ஒரு ஹெல்த் டிப்ஸு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.